எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ் அதானே யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸில் இருக்கிற பாஸ் பேப்பர் கேள்விகள் பார்த்துட்டு வந்திருக்கேன். 2019 2023 வரை வந்த அனைத்து பாஸ் பேப்பர் கேள்விகளும் பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 ஆண்டு வந்த பாஸ் பேப்பர் கேள்வி. சரிதானே? எனர்ஜெட்டிக்ஸ் சக்தியில் வந்து 2024 ஆண்டு வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்க போகிறோம். 2024 ஆண்டு 5வது எஸ்ஐயில் 2024 ஆண்டு 5வது எஸ்ஐயில் பி பாட்டா வந்திருக்காரு. 2024 ஆண்டு 5வது எஸ்ஐயில் பி பாட்டா வந்திருக்காரு. சரிதானே? இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா என்ன சொல்றான்னா வெப்பநிலை 298 கெல்வினில். சரிதானே? வெப்பநிலை 298 கெல்வினில் பின்வரும் தகவல்களை கருத சொல்லிக்கான். பின்வரும் தகவல்களை கருத சொல்லிக்கான். சரிதானே? 3 தாக்கம் தந்திருக்கான். 3 தாக்கத்திலையும் வெப்ப உள்ளுரை மாற்றம் தந்திருக்கான். 3 தாக்கம் தந்து 3 தாக்கத்திலையும் வெப்ப உள்ளுரை மாற்றம் தந்திருக்கான். வெப்ப உள்ளுரை மாற்றம் தந்திருக்கான். சரி, அதுல முதலாவது கேள்வி என்ன கேட்கறாங்க? 298 கெல்வினில் 298 கெல்வினில் தாக்கம். சரி, அந்த தாக்கம் தந்திரிக்கேன். இது போய் வெப்ப உள்ளுரை மாற்றத்தை சரியா கணிக்கட்டும். வெப்ப உள்ளுரை மாற்றத்தை செய்யலாம் கணிக்க சொல்லிக்கான். சரி, வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்க சொல்லிக்கான். சரி, இவர வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கணும். இவர வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கணும். சரி, எப்படி கணிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இவர வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிக்கணும்னா இவர வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கணும். சரி, இங்க பாரு என்ன தாக்கம் தாரான்னு சொல்லிச்சேன்னா 2 NO கேஸ் சக O2 கேஸ் இது தாக்கம் அடைஞ்சு என்ன செய்யுதுன்னா 2 NO2 கேஸ் 2 NO2 கேஸை உருவாக்குறார். 2 NO2 கேஸை உருவாக்குறாராம். 2 NO2 கேஸை உருவாக்குறார். இதுல வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கணும். இதுல வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்க சொல்லிக்கலாம். சரியா? சரி, இதுல வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கணும். எப்படி கணிக்கலாம்? இதுல வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கிறது பார்த்தீங்கன்னு NO கேஸ் O2 கேஸோட தாக்கம் அடைஞ்சுன்னு சொன்னா 2 அந்த NO2 கேஸை உருவாக்குறாரு. NO கேஸ் வந்துக்கிட்டு O2 கேஸோட தாக்கம் அடைஞ்சு NO கேஸை உருவாக்குறாரு. இவர வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்கணும். மேல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா NOட வெப்ப தோன்றல் வெப்ப உலக சந்திட்டான். NO கேஸ்ல தோன்றல் வெப்ப உலக சந்திட்டானா? NO கேஸ்ல தோன்றல் வெப்ப உலக சந்திட்டான். NO கேஸ்ல தோன்றல் வெப்ப உலக சந்திட்டான்னா அது எவ்வளவு சந்திரிக்கான்? இது எவ்வளவு சந்திரிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90 சந்திரிக்கான். எவ்வளவு சந்திரிக்கானா? இவர 90 சந்திரிக்கான். இவர 90 சந்திரிக்கான். ஒச்சு சென்ற ஒன்று ஓட்டோட 0. இவர் சரிதானே எண்ணோட்டோட தோன்றல். சரிதானே? எண்ணோட்டோட தோன்றல் தந்திரிக்கான். எண்ணோட்டோட தோன்றல் எவ்வளவு தந்திரிக்கான் பாரு. முதலாவது தாக்கம், அதாவது என்னோட தோன்றல் வெப்போல தந்திரிக்கான். அது கீழே இருக்கிற தாக்கம், அது கீழே இருக்கிற தாக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எண்ணோட்டோட தோன்றல் எவ்வளவு தந்திரிக்கான்னு சொல்லி பாரு. 33 தந்திரிக்கான். எவ்வளவு தந்திரிக்கான்? 33 தந்திரிக்கான். 33 தந்திரிக்கான். சரி, 33 தந்திரிக்கான். இதுல இருந்து இவர வெப்ப உள்ளுரை மாற்றம் டெல்டா எச்சை கண்டுபிடிக்கணும். இந்த டெல்டா எச்சை கண்டுபிடிக்கணும். ஆக நமக்கு என்ன சொல்லலாம்? டெல்டா எக்ஸாமன் விளைவுகள்ற வெப்ப உள்ளுரைகள்ற கூட்டுத்தொகை, விளைவுகள்ற வெப்ப உள்ளுரைகள கூட்டுத்தொகை மைனஸ் தாக்கிகள்ற வெப்ப உள்ளுரைகள்ற கூட்டுத்தொகை அறிக்க போகுது. தாக்கிகள்ற வெப்ப உள்ளுரைகள்ற கூட்டுத்தொகை அறிக்க போகுது. சரி, விளைவுகள்ற வெப்ப உள்ளுரை பார்த்தீங்கன்னா என்னோட கேஸ் 2 பேர் இருக்காரு. அப்ப 2 தர 33 கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் சாய தாக்கியல் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. தாக்கியல் 2 பேர் இருப்பாங்க. இன்னும் 2 பேர் ஒட்டுக்கோளால் 2 பேர் இன்னும் 2 பேர் இருக்காரு. அப்ப என்ன வரப்போகுது? 2 தர இன்னும் கேஸ் எவ்வளவு வருது? 90. அப்ப 90 கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் இது சக பூஜ்ஜியம் யாருக்குரியது? பூஜ்ஜியம். ஒட்சனுக்குரியது பூஜ்ஜியமா இருக்கு. ஒட்சனுக்குரியது பூஜ்ஜியமா இருக்கு. சரி, இதை பிறகு நீங்க என்ன வர்றது? 66. 60 இதுல வந்துட்டு 66. இதுல 2090 180. இது 2033 66 2090 180. இங்க மைனஸ்ல பெருசா இருக்காரு. அப்ப 180. 180ல இருந்து 66 கழிச்சா 180ல இருந்து 66 கழிச்சா சொல்லிச்சுன்னா உனக்கு வரப்போது எவ்வளோ? 180ல இருந்து 66 கழிச்சு 116. -116 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வரப்போகுது. கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் வரப்போகுது. இதுல வெப்ப உள்ளுரை மாற்றம் டெல்டா எவ்வளவு வருது? மைனஸ் 114 114 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் மைனஸ் 114
கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இருக்க சொன்னா இதுல வெப்ப உருளை மாற்றம் இருக்கு, இதுல வெப்ப உருளை மாற்றம் இருக்க போகுது. சரிதானே? சரி, அடுத்த என்ன சொல்லிக்கன்னு சொல்லிச்சேன்னா ரெண்டாவது கேள்வி சொல்றான். வெப்பநிலை 298 கெல்வினில் டெல்டா எச் N2O5 கண்டுபிடிக்கணும். அதாவது N2O5 தோன்றல் வெப்பநிலை கண்டுபிடிக்கிறோம். N2O5 தோன்றல் வெப்பநிலை கண்டுபிடிக்கிறோம். சரி, N2O5 தோன்றல் வெப்ப உருளை காணட்டும். ஓகே, N2O5 தோன்றல் வெப்ப உருளை எடுக்கட்டும். சரி, N2O5 தோன்றல் வெப்ப உருளை எடுக்கட்டாம். N2O5 தோன்றல் வெப்ப உருளை எடுக்கட்டாம். இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த என்ன N2O5 தோன்றல் வெப்ப உருளை காணட்டாம். N2O5 தோன்றல் வெப்ப உருளை காணட்டாம். சரிண்ணே, N2O5 தோன்றல் வெப்ப உருளை காணட்டாம். சரிதானே? N2O5 தோன்றல் வெப்ப எடுக்கிறது பாரு, NO2 சரி, N2O5 தோன்றல் வெப்ப எடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா அவன் மேல தாக்கம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டுன்னா 4 NO2 கேஸ், 4 NO2 கேஸ், அதாவது ரெண்டாவது தாக்கம் 4 NO2 கேஸும் சரிதானே O2 கேஸும் தாக்கம் அடைஞ்சு என்ன சொல்றதுன்னு சொன்னா 2 N2O5 கேஸை கொண்டு வர 2 N2O5 கேஸை கொண்டு வர சரிதானே? இதுல இவர் இவர தோன்றல் வெப்ப உருளை உனக்கு எவ்வளவுன்னு தெரியும்? இவர தோன்றல் வெப்ப உருளை அவன் தந்திருக்கான் எவ்வளவு? 33. இவர தோன்றல் வெப்ப உருளை 0. இவர தோன்றல் வெப்ப உருளை தான் கண்டுபிடிக்கிறோம். என்ன? டெல்டா HF N2O5 கேஸ். சரி, இவர தோன்றல் வெப்ப உருளை நீ காணணும். இந்த டெல்டா H எவ்வளவு வந்திருக்கான்னு சொன்னா -102 வந்துட்டான். இவர டெல்டா H என்ன? -102 வந்துட்டான். இதுல இருந்து நீ என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன்னா இந்த டெல்டா HF கண்டுபிடிக்கணும். உனக்கு என்ன சொல்லலாம்டா? டெல்டா H சமன் சிக்மா என்ன, அதாவது என்ன, விளைவுகள வெப்ப உருளைகள கூட்டுத்தொகை, வெப்ப உருளைகள கூட்டுத்தொகையில இருந்து கழிக்கணும். என்ன? தாக்கிகள வெப்ப உருளைகள கூட்டுத்தொகை கழிக்கணும். வெப்ப உருளைகள கூட்டுத்தொகை கழிக்கணும். சரி, இந்த டெல்டா H எவ்வளவு வந்துருக்கு? அந்த டெல்டா H வந்துட்டு -102 கிலோ ஜூல் மூல் -1 தந்திருக்கான் சமன் விளைவுகள வெப்ப உருளை கொடுத்துக்கலாம். இதைத்தான் காணணும். விளைவுகள் ஒரு ஆள் தான் இருக்காரு. அப்ப என்ன இருக்காரு? N2O5 மட்டும் இருக்காது. எத்தனை பேர் இருக்காரு? 2 பேர் இருக்காங்க. அப்ப ரெண்டு தர என்ன போது டெல்டா HF N2O5 கேஸ், சரி, இவர்ல இருந்து அதாவது இவர விளைவுகள்ல இருந்து கடிக்கணும். தாக்கிகள் இவங்க இருக்காங்க. யார் இருக்காங்க? N2 4 பேர் இருக்காங்க. அது என்ன வந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா 33 வந்துட்டாங்க. இங்க பாரு 4 பேர் இருக்காங்க. அப்படின்னு 4 தர 33 கிலோ ஜூல் மூல் -1 சக ஒட்சனுக்கு 0. சரிதானே? இப்ப இவர் என்ன செய்வாருன்னு இது அப்படி கழிப்படுறவர் இஞ்சால வந்து என்ன செய்வாரு? கூட்டு போடுவாரு. -102 கிலோ ஜூல் மூல் -1 இது இஞ்சால வந்து என்ன செய்வார்? கூட்டு போட்டாண்டா சக 4 தர 33 என்ன? 132 132 கிலோ ஜூல் மூல் -1 சமன் வரப்போது 2 தர டெல்டா HF N2O5 கேஸ் அறிக்க போகுது. சரிதான், N2O5 கேஸ் அறிக்க போகுது. சரிதானே? இது கழிச்சிங்கன்னு சரி என்ன போகுது? 30. இது -102 பிளஸ் 130 அப்ப என்ன போகுது? +30 கிலோ ஜூல் மூல் -1 இந்த 2 இஞ்சால வந்து பிரிபோடுவார். 2 பிரிபாட்டு வரணும் சார். என்ன போகுது? டெல்டா HF N2O5 கேஸில் தோன்றலாக இருக்க போகுது. இதை சுருக்கி எடுத்து என்ன போகுது? சுருக்கிறதுனா +15 கிலோ ஜூல் மூல் -1 இருக்க போகுது. ஆக அப்ப N2O5 தோன்றல் எவ்வளோ? N2O5 தோன்றல் +15 கிலோ ஜூல் மூல் -1 இருக்க போகுது. சரிதானே? சரி பிள்ளைகள், அடுத்தது மூணாவது என்ன கேட்டீங்கன்னா மேலே 2 பெற்ற பெறுவர்களை பயன்படுத்தி டெல்டா SF N2O5 கேஸோட குறியீடு என்ன வரைக்கும் தெரியும். சரி, டெல்டா எஸ் அதாவது என்ன? எந்திருப்பி.
டெல்டா எஸ் எந்திரப்பிட குறியீடு என்னவா இருக்கணும் கேட்டீங்க. எந்திரப்பிட குறியீடு என்னவா இருக்கணும் கேட்டீங்க. சரி, இங்க பாரு, எந்திரப்பிட குறியீடு என்னவா இருக்கணும் கேட்கானே. சரி, இப்ப எந்திரப்பிட குறியீடு இங்க பாரு, தோன்றல் யாரு N2O5 தோன்றல். N2O5 தோன்றல் எடுத்தேன்டா. N2O5 தோன்றல் எடுத்தேன்டா என்ன போதும், நைட்ரஜன்ல இருந்து ஒட்சன்ல இருந்து தோன்றுவாரு. N2O5 தோன்றல் இதான் போதும். N2O5 தோன்றல் இதான் வந்துக்கிட்டு N2O5 தோன்றல். சரிதானே? இதை சமப்படுத்தினேன்டா. இங்க 2 நைட்ரஜன் இருக்கு, இங்க 2 நைட்ரஜன், இந்த பிரச்சனை. இங்க 5 ஒட்சன் இருக்காரு. அப்ப என்ன இங்க போடுவாய் 5 போடுவேன், 5 போடுவேன், 5 ஒட்சன் இருக்காரு. ஆக என்ன போடுவாய் 5/2 போடுவாய். இதான் என்ன N2O5 தோன்றலுக்குரிய வெப்போடு இருக்கும். சரி, தாக்கம் மறைக்கும். N2O5 தோன்றலுக்குரிய தாக்கம் மறைக்க போகுது. சரிதானே? இவங்க எல்லாரும் கேஸ்ல இருப்பாங்க. வாயு போதினில வந்துட்டு வாயு அரைக்கும், போதினில வாயு அரைக்க போதும். சரி, இங்க பார்த்தேன்னா இங்கால பக்கம் வாயு, அங்கால பக்கம் வாயு அரைக்காரு. இங்கால பார்த்தேன்னு சொன்னா இதுல 1 மூல், இதுல 2.5 மூல், மொத்தம் 3.5 மூல். 3.5 மூல் தாக்கி ஒன்று மூலை உருவாக்குறாரு. 3.5 மூல் தாக்கம் அடைஞ்சு ஒரு மூலை செய்து, ஒரு 3.5 மூல் தாக்கினா நெஞ்சல் செய்யும், ஒரு மூல் உருவாகும். அப்ப வாயுல மொத்தம் 3.5 மூல் தாக்கி வாயு நிலையில ஒரு மூலை கொண்டு வருது. அப்ப என்ன செய்யுது, வாயு மூல் குறையுது. வாயு மூல் அன்னைக்கு என்ன செய்யுது, குறையுது. வாயு மூல் அன்னைக்கு குறையிறான்னு சொன்னா என்ன நடக்கும், அங்க எந்திரப்பி குறையும். வாயு மூல் அன்னைக்கு குறையிறான்னு செய்யும். அப்ப எந்திரப்பி குறையும். எந்திரப்பி குறையிறான்னு சொன்னா இந்த டெல்டா எஸ் எப்படி பாருங்க, மைனஸா இருக்கும். எந்திரப்பி குறையிறான்னு என்ன இருக்கும், டெல்டா எஸ் வந்துக்கிட்டு மைனஸா இருக்கும். சரிதானே? மைனஸா இருக்கும். அடுத்தது டெல்டா எஸ் எப்படி சொன்னா இதுல உனக்கு என்ன சொல்லலாம்டா, டெல்டா எஸ் வந்து எப்படி இருக்குன்னா மைனஸா இருக்கும். சரிதானே? குறியீடு கேட்டீங்கன்னா மைனஸ், குறியீடுன்ற போது மைனஸ்ல வரப்போகுது. சரி, அடுத்தது N2 கேஸ், அதாவது நைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ் ஆகியவற்றிலிருந்து N2O5 உண்டாக்குவது தாக்கத்துல தாக்கத்தையும் சுயமா நிகழும் தன்மை கேட்டீங்கன்னா, அதாவது டெல்டா ஜியை கண்டு இது சக்தி மாற்றத்தை கண்டு இதுல இருந்து சொல்லிட்டோம், இது சுயமா நடக்குமா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிக்கலாம். சுயமா நடக்குமா இல்லையான்னு சொல்லி சொல்லிக்கலாம். சரி, சுயமா நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுமா? சரி, கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் சாம்பாடு என்ன, டெல்டா ஜி சமம் என்ன, டெல்டா H மைனஸ் டி இன்டூ டெல்டா எஸ். டெல்டா எஸ் சரிக்க போகுது. இதுல டெல்டா H உனக்கு என்ன வந்திருக்குது, இது வந்துட்டு பிளஸ்ல வந்தாரு, இது பிளஸ்ல வந்தாரு. இவர் வந்துட்டு மைனஸ் இடையில குறியீடு மைனஸ் இருக்குது. இது வந்து டி வந்துட்டு என்ன, வெப்பன் வந்துட்டு எப்பயுமே பிளஸ். இது என்ன இருக்க போதும் சார், வெப்பன் ஏற்கனவே பிளஸ். இது என்ன போகுதுண்டா, இது வந்துட்டு மைனஸ், யாரு டெல்டா எஸ் வந்துட்டு மைனஸ் இன்டூ பிளஸ் வந்துட்டு என்ன, இதுவும் வந்துட்டு மைனஸ் வரப்போகுது. விளைவு வந்து மைனஸ் வரப்போகுது. மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரப்போகுது, பிளஸ். இதுவும் பிளஸ், அங்காலையும் ஒரு பிளஸ் வராது. கூட்டுப்பாரு, ரெண்டும் ஒரே கூடியா இருக்கு. அப்ப என்ன செய்யும், விளைவா ரெண்டுமே இருக்கும், பெரிய ஒரு பிளஸ் அடிக்க போகுது. ரெண்டு வந்துட்டு நினைக்க போதும், பெரிய ஒரு பிளஸ் அடிக்க போகுது. என்ன விளைவு வந்துட்டு வர விளைவு பெரிய ஒரு பிளஸ் அடிக்கும். இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா, அப்ப 298 கெல்வின்ல இது என்ன செய்யாது, கிப் சக்தி மாற்றம் வந்துட்டு என்ன இருக்கும், பிளஸ் அடிக்கும். அப்ப இது சுயமா நடக்காதுன்னு சொல்லலாம். சரிதான பிள்ளைகள்? இதுதான் 2024ஆம் ஆண்டு 5வது எஸ்ஏல பி பார்ட்ல வந்திருக்கிற சக்திகளோட சம்பந்தப்பட்ட கேள்வி, எனர்ஜெட்டிக்ஸோட சம்பந்தப்பட்ட கேள்வி. சரி பிள்ளைகள், இதான் சின்னொரு கேள்வி உண்டு. 80 மார்க்ஸுக்கு வந்திருக்காரு. 80 மார்க்ஸுக்கு வந்திருக்காரு. சின்னொரு கேள்வி உண்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொன்னா இந்த அறிக்கையில் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு என்ன செய்யணும் சொன்னா ஒரு மெசேஜ் போடுங்க, டவுட்டை கிளியர் பண்ணுவோம்.